ஏம்மா ராசாத்தி, இந்த பைக்ல போற லூசு பையில பாத்தியாம்மா? நம்ம காருக்கு முன்னாடியும் போகாம பின்னாடியும் வராம இடையில வந்து போக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். முட்டாப்ப யார்ரா அவன்? நம்ம கிட்ட வம்பு பண்ணுன்னு இவன் கிளம்பி வந்திருக்கான் போல இருக்குமா. இப்ப அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரேன். யோ அங்க பாருமா. யோ கொட்டுதியா? புடலங்கா கொட்டுது. ஏய் காய்கறி முட்டை கொட்டுதியா? அண்ணே, நீங்க முதல்ல வண்டியை நிறுத்துங்க. டேய் தம்பி, அங்க இருந்து கார்ல கத்திட்டு வரனே, ஒழுங்கா அந்த மூட்டையை கட்டி வச்சிருக்க கூடாது. அங்க இருந்து காய்கறி கொட்டிட்டு வருது. சாரி, நான் பார்க்கலண்ணா. சரிண்ணே, விடுங்க, நாம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். சரி சரி, போய் எடு போ. அண்ணே பாருங்க, அந்த ஆளை நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்றானான்னு பாருங்க. இவனுங்கெல்லாம் என்ன ஜென்மோனே தெரியல. அம்மா, நானும் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவன் அப்பையில இருந்து நம்ம ரூட்ல தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும், இந்த காய்கறியை பொறுக்கிட்டு இருக்கு அவனுக்கு. இந்தப்பா. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிண்ணா. இந்த கீழே போட்டு பாரு. எடுத்து கொடுங்க. புடி தூக்கு. சரிங்கக்கா. வண்டியில ஏத்தி விடுறேன். என்ன ராசாத்தி நம்மள பார்த்து வரா? ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாளோ? இருக்காது. அதான் ஹெல்மெட் போட்டிருக்கோம்ல, அது மட்டும் இல்ல, கதரோட சட்டையை தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் நாம தானே தெரிஞ்சிருக்குமோ. ஹலோ, ரோட்ல காய் எல்லாம் கொட்டி அவர் எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு உதவி பண்றேன்னு தோணலையா? ஐயோ, பேசினா மாட்டிப்போமே. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். வாயை திறந்து பதில் சொல்லலாம்ல, அது இல்லாம தலையாட்டுறீங்க. நாங்களே கார்ல இருந்து இறங்கி வந்து உதவி பண்றோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? அப்படின்னு திமிரு உங்களுக்கு. ஏமா, இவன்ட்டெல்லாம் எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்க? நீ இவ்வளவு கேள்வி கேட்கறிய, எங்கேயாவது அதுக்கு பதில் சொல்றானா பாரு. நல்லா குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கான் பாரு. அம்மா, இவெல்லாம் எங்க எது நடந்தாலும் நமக்கு என்னன்னு போற ஜென்மமா. அதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏண்டா, வாயை திறந்து பேசினா வாயில இருக்க முத்தா கொட்டி போயிடும். சரி, அதை விட்டு தொலை. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? எங்க காருக்கு முன்னாடி போற, பின்னாடி வர்ற, அப்புறம் எங்க கூடவே வர்ற, கோக்கு மாக்கு காட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா உனக்கு? ராசாத்தி, இவன் வாயை திறந்து பேச மாட்டான். இவன்கிட்ட பேசி பேசி என் உசுறு போயிரும் போல இருக்கு. இங்க வர்றா டேய். உன் உயரத்தையும் சைஸையும் பார்க்கும்போது ஏதோ என் மாப்பிள்ளை இனிய மாதிரி இருக்கேன்றதுனால நான் அமைதியா போறேன். இல்லேன்னு வையே, இந்நேரம் கைகாலம் முடிச்சு ரோட்ல போட்டு போயிருப்ப. பாத்துக்க, வாமா ராசாத்தி போலாம். கோவப்பட்டு ஃபாலோ பண்ணுவானோ? ஆமா, இவங்க ஃபேக்டரிக்கு தானே போகணும். இப்படி நேரா போயிட்டு இருக்காங்க. வேற எங்க போறாங்க?
சரி, பின்னாலே போய் பார்ப்போம். இங்கதான் இருக்கணும். வாங்க மாமா. வா. ஏய் ராசாத்தி, வெளியே வாடி. ராசாத்திய வர சொல்லுங்க. என்ன விஷயம்? அவளை வர சொல்லுங்க. நான் அவகிட்ட தான் பேசணும். ஏங்க உங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுவீங்க, நாங்க வர சொல்லணுமா? என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்புறம் நான் ராசாத்தி வர சொல்றேன். ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுவீங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த ராசாத்திய வர சொல்லுங்க. ஏய் லூசா நீ? ராசாத்தி எதுக்கு உங்க வீட்டு பொண்ணை கடத்தணும்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இங்க பாருங்க, உங்க வீட்டு பொண்ணு எங்க போச்சோ அங்க போய் பேசுங்க. இங்க வாசல்ல நின்னு கத்துற வேலையில வச்சுக்காதீங்க. என்ன செண்பகம் அப்படியே நல்லவ மாதிரி பேசுற? உன் பொண்ணோட யோகியதை எங்களுக்கு தெரியாதா? நட்ட நடு ராத்திரியில வந்து யாருக்கும் தெரியாம எங்க ஐசுவை கூட்டிட்டு போக பார்த்தவ தானே? அது உங்க பொண்ணுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அவ அப்படி பண்ணா. நீங்க தான் உங்க பொண்ணு மேல அக்கறை இல்லாம இருக்கீங்கன்னா ஏன் பொண்ணு அப்படி இருக்கணுமா? அம்மா, பொண்ணை பெத்தவங்க நாங்க. எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்க பொண்ணுக்கு எதுக்கு? மரியாதை எங்க பொண்ணை இங்க அனுப்பி ஏங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஐஸ்வர்யா இங்க வரல. அப்ப ராசாத்திய கூப்பிடுங்க. அவ சொல்லட்டும் ஐஷு இங்க வரலன்னு. ஏய் ராசாத்தி கூட வீட்டுல இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் செண்பகம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி பொண்ணு உள்ள வச்சுக்கிட்டு யார்கிட்ட ஏமாத்த பாக்குறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவ இங்க இல்லைன்னு சொன்னா நம்புங்க. ஓ, நீங்க தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. மா இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? அவ உள்ளதா இருப்பா. வாங்க போய் பாப்போம். ம், அவதான் இங்க இல்லன்னு சொல்றோம்ல, அப்புறம் வீடு புந்து தேடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க வார்த்தைய நம்பல, நீங்க போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். வழிய விடுங்க. வழிய மறைச்சிட்டு இருக்கும் போதே தெரியல அவ உள்ளதான் இருக்கான்னு. இளங்கோ தள்ளு. அவங்க இல்லம்மா. வீடு முழுக்க போய் தேடட்டும். போங்க போங்க. வாங்க மாமா. ஐஷு, ஐஷு. மாமா நீங்க பின்னாடி போய் பாருங்க. மா நம்ம எங்க தேடி பாப்போம். பார்க்கலாம். வா. ஐசு, ஐஷு ஐசு, ஐஷு ஐஷு ராஜி, ஆமா. ஐஷு தோட்டத்து பக்கம் போய் பார்க்கலாம். வா வா. ஐசு, ஐஷு. என்னடி கண்மணி? சரி வா அங்க போய் பார்க்கலாம். ஐஷு, ஐஸ்வர்யா அந்த காணோம் சைடு மேரி. போய் பாப்போம். வா உள்ள போய் பாப்போம். ஐஷு, ஐஷு, ஐஷு. ஐயோ எங்கடி என்னம்மா? போயிருப்பா அவ? சரி வா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஷு ஐஷு ஐஸ்வர்யா, ஐஷு எங்கடி போயிட்ட? ஐஸ்வர்யா, ஐஷு ஐசு, ஐஷு எங்கேயும் ஒளிஞ்சிருக்கியா? நீ இங்க வரலையா? ஐஸ்வர்யா, ஐஷு எங்க ஐஸ்வர்யா, எங்க தேடி அவளை காணுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. அந்த பக்கம் எங்கேயாவது தேடி பார்ப்போம். வா. இப்ப எங்க போனானே தெரியலையே. பாத்தியா தம்பி? பின்னாடி தேடி பார்த்துட்டோம், காணோமா? எங்கேயும் இல்ல மாமா. அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்மணி, வீடு முழுக்க தேடியாச்சா? அதான் ஐஸ்வர்யா இல்லைன்னு சொல்றோம்ல, நம்பணும். ராசாத்தி கூட தான் இங்க இல்ல. அவ எங்க போயிருக்கா? அவளுக்கு 1000 இடத்துல வேலை இருக்கும். அவ எங்க போயிருக்கான்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவ தான் ஐஷுவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. நீங்க பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியுது. ஆமா ஆமா அவ தான் எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஐசுவை மறைச்சு வச்சிருப்பா. எங்க பாருங்க, மரியாதையா சொல்லுங்க, ராசாத்தி எங்க? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ராசாத்தி ஹாஸ்பிடல் போயிருக்கா, போதுமா? வேணா MR ஹாஸ்பிடல் போய் பாத்துக்கங்க, போங்க. எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு எதையாவது சொல்லி எங்களை அலைய விட்டீங்க.
அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வாங்க மாமா, ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். இவங்க எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க? லேட் ஆயிடுச்சுண்ணே, பாவம் அண்ணி. சாரி அண்ணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னம்மா, பரவாயில்ல. வர வழியில ஒரு லாரியில இருந்து காய்கறி எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. அதையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். ஆனா எங்களை ஒரு பைக்கார பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தான். ஆமா அண்ணி, அவன் ஒரு கிறுக்கு பைய. நாங்க காய்கறி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவன் ரோட்ல நின்று எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது பார்க்கறதுக்கு அவன் மாப்பிள்ளை இனிய மாதிரி இருந்தானா, அதனாலதான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா 4 இழுத்திருப்பேன் அவனை. தப்பிச்சிட்டான். ரசதி, மாமா, மாமா, என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? அக்காவுக்கு என்னாச்சு? அதுவா மாமா, ராசாத்தி, அக்கா என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல தம்பி. நாங்க கோயில் போயிட்டு இருந்தோமா, அப்ப பின்னால வந்து ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டான். ரொம்ப அடியா? பெருசா ஒண்ணும் இல்ல, கால்ல சின்ன அடிதான். மத்தபடி நல்லா இருக்கேன். ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? உங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்கே, எதுக்கு இதை சொல்லி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லாம விட்டுட்டேன். நீ சொல்றது கரெக்டு தான். எனக்கு அங்க மைண்ட் டிஸ்டர்பாக தான் இருந்துச்சு. ஆனா நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல. உன்னை பார்க்கணுன்னு உடனே வந்துட்டேன். ராசாத்தி, இவன் வாயை திறந்து பேச மாட்டான். இவன்கிட்ட பேசி பேசி என் உசுறு போயிரும் போல இருக்கு. இங்க வர்றாடே, உன் உயரத்தையும் சைஸையும் பார்க்கும்போது ஏதோ என் மாப்பிள்ளை இனிய மாதிரி இருக்கேன்றதுனால நான் அமைதியா போறேன். இல்லேன்னு வையே, இந்நேரம் கைகாலம் முறிச்சு ரோட்ல போட்டு போயிருப்ப. பாத்துக்க, வாமா ராசாத்தி போலாம். இந்த சட்டையும் அவன் போட்டிருந்த சட்டையும் ஒரே சட்டையாச்சே. மாப்பிள்ள, எங்களை கார்ல முன்னுமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தது நீதானா? மாமா, அப்ப வேணும்னே தான் காய்கறி எடுத்து கொடுக்காம இருந்தீங்களா? நான் எடுத்து கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். எடுத்து கொடுத்திருந்தா அதே வேலையா தான் இருந்திருக்கணும். உன்னை நிம்மதியா பார்த்துருக்க முடியாதுல்ல. அதான் நீங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி தம்பி, ஜெயிச்சு நீங்க கப்போட தான் வரணும். கண்டிப்பாக்கா. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. மாப்ள, ஆல் தி பெஸ்ட் மாப்ள. இந்த மேட்ச்ல தூள் கலப்புற நீ. கண்டிப்பாடா. சரி, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி மாப்ள. இது வந்துரு அண்ணி. போயிட்டு வாமா. அண்ணி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுறீங்களா? சரி, எடுத்து வைங்க. மாமா,
வந்த உடனே கிளம்பி போறீங்க? வேலை இருக்கு ராசாத்தி, உன்னை பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டேன். இப்போ நான் கிளம்பி போறேன். நீங்க ஐஸ்வர்யா பத்தி எதுவுமே கேட்கலையே. நான் கேட்டா அப்புறம் நீ ஏதாச்சும் சொல்லுவ. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை கேட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவேன். அப்படிலாம் நடக்கக்கூடாது ராசாத்தி. நீ தனியா நின்று ஜெயிக்கணும், சரியா? சரி சரி. மாமா. நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. சரி, வரேன். பாய். இறங்குடா. ஏய், வாங்குறேன்ல. என்னடா வண்டி ஓட்டுற? ஆன் அடிச்சுட்டே வர, நீ உங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி போயிட்டே இருக்க. ஏய், நாங்க பாட்டு கேட்டு வந்து ஆரம்பிச்சா கேக்குமா? என்ன அடிங்க. சார், சார் அப்படி தெரியாம போறது இல்லாம எப்படி விட்டுருண்ணா. பேசுறான் பாரு. நம்ம பையன் தான். நான் அவனுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பிரச்சனை வேணாங்க ப்ளீஸ். பாத்து போடா. ஏய், அவன் ஒரு ஆளு அவங்கிட்ட போய் சண்டை போட பயந்துன்னு இருக்கிற. ஏண்டா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கார்ல பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த போய் சண்டை போடுற, பிரச்சனை பண்ண மாட்டிக்கிற மாட்டோமா? சரி சரி விடு, வா. ஏய், வாடா. ஹே ராசாத்தி, ஐஸ்வர்யாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லுடி, உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஐஷு எங்க? கண்மணி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப நடிக்காத ராசாத்தி. எங்க வீட்ல இருந்து ஐஸ்வர்யாவை நீ தானே கூட்டிட்டு போன. என்ன உளறீங்க? ஏய், யாரு யாரு? நாங்க உளறமா? மரியாதையா அவளை எங்க கிட்ட விட்டுட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு. முதல்ல ஐஷுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, ஐஸ்வர்யாவை காலையில இருந்து காணோமா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருமா. அதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. எனக்கு ஒரே பொண்ணுமா. எங்க பொண்ணை எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருமா. அம்மா, என்ன சொல்றீங்க? ஐஷுவை காணுமா? அவ எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே.
அவளை எதுக்கு வெளியில விட்டீங்க நீங்க? அடடா என்னம்மா நடிக்கிற? ஏய் பைத்தியமாடி நீ? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சு தாண்டி பேசுறேன். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு இங்க வந்து அப்பாவி மாதிரி ஜூஸ் போட்டுட்டு இருக்கியா? ஏ கண்மணி, இந்த விஷயத்துக்கு ராசாத்திக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம ஆத்தாள் மகளும் எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிருங்க சொல்லிட்டேன். ஏய் போலனா என்னடா பண்ணுவ? நான் அப்படியே- அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஏய் போதும் உங்க டிராமாலாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஐஷு எங்க அத முதல்ல சொல்லுங்க. ஏய் லூசாடி நீ? நான் ஏன் ஐஷுவை கடத்தணும்? நான் அவளை கடத்தி வைக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படி நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன்னா என்கிட்ட தான் இருக்கான்னு தைரியமா சொல்ல போறேன். எனக்கு என்ன பயம்?